இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு நம்முடைய நிகழ்ச்சியை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம். ஆதவ் அர்ஜுனா மீதான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. 6 மாத காலம் இடைநீக்கம் அப்படின்றது எடுக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம்? இது ஒழுங்கு நடவடிக்கையா, தற்காலிகமா எடுத்துக்கலாமா, இல்ல மற்ற கட்சிகள்கிட்ட இருந்து வந்த அழுத்தத்தின் காரணமா நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? அதாவது முதல்ல இந்த நடவடிக்கை, ஒழுங்கு நடவடிக்கை எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் உயர்நிலை குழு தலைமை நிர்வாக குழுவுடைய ஒப்புதல் அடிப்படையில் எடுத்திருக்கிறாரு. இந்த நடவடிக்கை விடுதலை சிறுத்தைகள், அதாவது அடிமட்ட தொண்டர்களிலிருந்து எல்லோருமே இந்த நடவடிக்கையை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார்கள். கட்சிக்கு எதிராக, கட்சியினுடைய தலைமைக்கு எதிராக தொடர்ச்சியாக கட்சிக்கே விரோதம் செய்யக்கூடிய வகையில தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருந்த மரியாதைக்குரிய ஆதவ் அர்ஜுன் அவர்கள் மீது இந்த நடவடிக்கை என்பது மிகுந்த வரவேற்புக்குரியது. இதுல எந்த விதமான புற அழுத்தமோ எந்த விதமான அழுத்தங்களோ அதுல இல்லை. ஏன்னா சுதந்திரமா இதுல அவர் கட்சிக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறார், கட்டுப்பாட்டை மீறி இருக்கிறார் அப்படிங்கிறத இதுல இருக்கிற மிக முக்கியமான அம்சம். கட்சிக்கு எதிராக செயல்பட்டிருக்கார் அப்படின்றது முதல் பேச்சின் போதே திமுக மீதான விமர்சனத்தை தான் முன் வச்சார். அப்போது நடவடிக்கை எடுக்காமல் இப்ப அவருடைய கருத்து மன்னராட்சியுடைய வாரிசு முறை தொடர்பாக பேசும்போது நடவடிக்கை எடுப்பதற்கான காரணம் என்ன? அதாவது ஆரம்பத்துல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பொழுதே மரியாதைக்குரிய திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள் ஆதவ் அர்ஜுன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொன்னாங்க. நாங்க அப்ப நடவடிக்கை எடுக்கலையே. ஆனா அந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகளுடைய கோட்பாடு, எங்க தலைவர் 99 எழுப்பிய கோட்பாடு. அப்ப அதை சொல்றது தவறு இல்லையே. அப்ப வெளிப்படையா நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னாங்க, அப்ப கூட நாங்க எடுக்கல. அதனால இந்த நடவடிக்கைக்கும் திமுகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அப்படி தொடர்பு படுத்துவது என்பது எங்களுடைய தலைமையை, எங்களுடைய செயல்பாட்டை கொச்சைப்படுத்துவதாக நாங்க பாக்குறோம். ஆதவ் அர்ஜுனாவுடைய இடைநீக்கம் அப்படின்றது தற்காலிகமானதா? அவர் வருத்தம் தெரிவித்து மீண்டும் கடிதம் கொடுத்தால் கட்சி மறுபரிசீலனை செய்யுமா, அல்லது இந்த ஒழுங்கு நடவடிக்கை அப்படின்றது 6 மாத காலத்திற்கு நிச்சயமாக இருக்குமா? பொதுவாக விடுதலை சிறுத்தைகள் 6 மாத காலம் நடவடிக்கை உள்ளாகிறாங்க அப்படின்னா 6 மாத காலம் காத்திருப்பாங்க. அதற்கு பிறகு தலைவரை சந்திப்பாங்க. நான் செஞ்சது தவறு என்று அவர்கள் வருத்தம் தெரிவிப்பாங்க. அதற்கான விளக்கத்தை கொடுப்பாங்க. விளக்கத்தை கொடுத்த பிறகு மீண்டும் உயர்நிலை குழுவில் அது குறித்து பேசுவாங்க, அதை விவாதிப்பாங்க. அதுக்கப்புறம் தலைவர் முடிவெடுப்பாங்க. அதனால ஒரு ப்ராசஸ். இதெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் மற்ற கட்சி தலைவர் போல, மற்ற கட்சிக்காரங்களை போல எடுத்தோம் கவித்தோம்னு சொல்லி பண்ண மாட்டோம். அதனால இந்த ஸ்பேஸ் நாங்கள் கொடுத்தோம். 6ஆம் தேதி நிகழ்ச்சி நடந்திருக்கு. இன்னைக்கு 9ஆம் தேதி ஆகுது. அப்ப அந்த 9ஆம் தேதி வரை நாங்க கொடுத்துருக்கோம்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறோம். அப்படின்னா அவர்கிட்ட விளக்கம் கேட்கப்பட்டதா? அவர் என்ன விளக்கம் கொடுத்தார்? அது தலைவர் கேட்டு விளக்கம் பேசியிருக்கிறாரு. அந்த விளக்கம் ஏற்புடையதா இல்லைங்கிறத தலைவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால நாங்க உயர்நிலை குழுல நாங்க பேசணும், தலைமை நிர்வாக குழுல பொதுச் செயலாளர்கள் பேசினாங்க. இது எல்லாமே ஒரு ப்ராசஸ் படி ஒரு ஜனநாயக பூர்வமாக கட்சியை காப்பாற்றுகின்ற முயற்சி, கட்சியினுடைய கட்டுக்கோப்பை பாதுகாக்கின்ற முயற்சியில் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம். அவர் கொடுத்த விளக்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லை அப்படின்னு தலைமை கருதி இருக்கு, அதனால தான் நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. அவருடைய செயல்பாடுல வேற ஏதாவது உள்நோக்கம் இருக்கிறதா தலைமை கருதுதா? அப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடதுசாரிகளோடு மதிமுக, மற்ற காங்கிரஸ் பேர் இயக்கம் இவர்களோடு இணைந்து திமுக தலைமையிலான இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணியினுடைய நோக்கம், இந்த கூட்டணியுடைய இலக்கு என்பது RSS சங் பரிவார அமைப்புகளுடைய சனாதன கருத்தியலை தகர்ப்பது அல்லது முறியடிப்பது. இந்த கோட்பாட்டுக்கு எதிராக நீங்க ஒரு முயற்சி எடுப்பது என்பது இந்த கூட்டணியை சிதறடிப்பது, சிதைக்க முயற்சி செய்வதாகத்தான் நாங்க பாக்குறோம். அப்ப இது தலைவர் ஏற்கனவே இந்த கூட்டணியை கட்டமைத்ததுல தலைவருக்கு பங்கு இருக்கு. நாங்க ஏற்கனவே ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்க, அதுல போய் நாங்க ஜாயின் பண்ணல. ஏற்கனவே ஒரு வீடு கட்டிட்டு இருந்தாங்க, அந்த வீட்டுக்குள்ள போய் நாங்க குடியேறல. இது நாங்களும் சேர்ந்து எழுப்பிய வீடு. அப்ப இதுல தலைவர் என்ன முன்னெடுக்கிறாரோ அதைத்தான் நம்ம வெளியில பேசணும். நீங்க ஒரு புதுசா ஒரு வீடு கட்டணும் முயற்சி பண்றது அப்படிங்கிறது இந்த வீட்டுக்கு எதிரானது. வீட்டை உருவாக்கிய
தலைவருக்கும் எதிரானதான் நாங்க வந்து பார்க்கிறோம். அப்படின்னா ஆதவ் அர்ஜுனாவுடைய பேச்சு கூட்டணியை சிதைக்கக்கூடிய முயற்சியாக இருந்தது அப்படின்றதான் பொருள் இல்லையா? இல்ல, அதாவது அது ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா முதல் காரணம் வந்து ஒரு தொண்டன் வந்து தலைவனுக்கு கீழே இருக்கணும். ஒரு தொண்டன் தலைவனுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கணும். ஒரு தொண்டன் தலைவர் என்ன வழிகாட்டுறாரோ அதற்கு அந்த வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்டு நடக்கணும். அது முதல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். முதல்ல வந்து அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து தலைமைக்கு கட்டுப்படுதல் அப்படிங்கிறத அதான் ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா வந்து நீங்க வந்து தலைவர் தொண்டனுக்கான ரிலேஷன்ஷிப்பே இருக்காதே, அந்த உறவே இருக்காதே. அப்ப முதல்ல தலைமையை மதித்தல் மிக முக்கியமா இருக்கு. அந்த தலைமையை மதிக்காத போக்கு தான் இந்த நடவடிக்கை. விசிக தலைவர் திருமாவளவனுடைய ஒப்புதலோடு தானே அவர் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாரு. அவருடைய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அவரும் ஒருத்தராக இருக்கும்போது தலைமையுடைய ஒப்புதலோடு தான் நிகழ்ச்சியில கலந்திருக்காரு. அவர் சார்பாக பங்கேற்று இருக்காரு. அவருடைய கருத்துக்கு மட்டும் முரண்பட்டு நிற்கிறது அப்படின்றது எப்படி ஜனநாயகமா இருக்கும்? நல்லதுதான். இது வந்து எப்படின்னா வந்து ஒரு நிகழ்ச்சி, புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய நூல் வெளியீட்டு விழா, அந்த நூல் வெளியீட்டு விழா உருவாக்க உரை, அது குறித்து பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் தலைவர் வந்து தலைவர்கிட்ட அனுமதி பெற்று தான் போறாரு. அப்போ அனுமதி பெற்று போகும்பொழுதே வந்து அரசியல் குறித்தோ இல்லை கூட்டணி குறித்தோ பேசணும். அந்த நூல் உருவாக்கம் குறித்து நீங்க பேசுங்க, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி தான் அனுப்புறாரு. ஆனால் அவர் நூல் உருவாக்கம் குறித்து அவர் ஒன்றும் பேசல. அவர் பேசிய அந்த 12 நிமிட பேச்சுல வந்து எங்காவது ஒரு இடத்துல நூல் உருவாக்கம் குறித்து பேசல. அவர் வந்து கூட்டணியை உருவாக்குறது குறித்து தான், இன்னொரு கூட்டணி உருவாக்குறது குறித்து தான் பேசுறாரு. அப்போ அது வந்து கூட்டணியினுடைய தலைவர் வார்த்தைக்கு, அவருடைய சொல்லுக்கு மாற்றாக அவருக்கு எதிராக பேசியிருக்கிறாருன்னு தான் நம்ம வந்து பார்க்கணும். இப்ப உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு வன்னியரசு.